வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம திருக்குறளோட 100வது அதிகாரத்தை ஆரம்பிக்க போறோம். இந்த அதிகாரத்தோட தலைப்பு பண்புடைமை. சரி வாங்க இந்த அதிகாரத்தோட முதல் குறளை பார்க்கலாம். என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இன்னொரு தடவை, என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்டையுமே எளிமையாக பழகுனா பண்புடைமை அப்படின்ற சிறந்த குணத்தை நம்ம எளிதில் பெற்றிடலான்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தோட 2வது குறள், அன்பு உடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்பு உடைமை என்னும் வழக்கு. இன்னொரு தடவை, அன்பு உடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்பு உடைமை என்னும் வழக்கு. இதோட பொருள் என்னென்னா, எல்லார்கிட்டையும் அன்புடைமையோடு இருக்கிறதும் உயர்குடியில் பிறத்தல், இந்த 2 பண்புமே ஒருத்தனுக்கு பண்புடைமை அப்படின்னு உலகத்தார் சொல்லக்கூடிய நன்னெறின்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. இதில் உயர்குடியில் பிறத்தல் அப்படின்ற குணத்தை நம்ம பிறப்பாலாக இருக்கிறத எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னு கேட்டால், உயர்குடி அப்படின்றது நற்சிந்தனைகள் நிறைய இருக்கக்கூடிய குடின்றது தான் இதில் பொருள். இந்த அதிகாரத்தோட 3வது குறள், உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பது ஆம் ஒப்பு. இன்னொரு தடவை, உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பது ஆம் ஒப்பு. இதோட பொருள் என்னன்னா, ஒருத்தங்க நன்மக்களோட சான்றோர்களோட உறுப்புகளாலேயோ இல்லை தன்னுடைய உருவத்தாலேயோ ஒத்திருக்கக்கூடியது சிறந்த ஒப்புமை அப்படின்னு கிடையாதான். எது சிறந்த ஒப்புமைன்னு பார்த்தா, நல்லா குணம், சிறந்த பண்பு, இதனால் ஒரு நன்மக்களோட ஒத்திருந்து அவங்க கூட பொருத்தமாக இருக்கக்கூடியது தான் சிறந்த ஒப்புமைன்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தோட 4வது குறள், நயனோடு நன்றி புரிந்த பயன் உடையார் பண்பு பாராட்டும் உலகு. இன்னொரு தடவை, நயனோடு நன்றி புரிந்த பயன் உடையார் பண்பு பாராட்டும் உலகு. இதோட பொருள் என்னன்னா, யார் ஒருவர் நீதியையும் அறத்தையும் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தார் பார்ப்பர். அதே மாதிரி தனக்கும் மற்றவர்களுக்கும் பயனுடையவர்களாக யார் வாழறாங்களோ அவங்களோட பண்பினையே சிறந்த பண்பாக இந்த உலகத்தவர் பாராட்டுவாங்கன்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தோட 5வது குறள், நகை உள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகை உள்ளும் பண்பு உள பாடு அறிவார் மாட்டு. இன்னொரு தடவை, நகை உள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகை உள்ளும் பண்பு உள பாடு அறிவார் மாட்டு. இதோட பொருள் என்னன்னா, விளையாட்டுக்கு கூட மற்றவங்க தம் குணத்தையோ பண்பையோ இகழ்ந்து பேசுறது ஒருத்தனுக்கு ரொம்ப துன்பத்தை விளைவிக்குமா. ஆனால் பண்புடையார் எப்படி நடந்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பகைவர்கள் யாராவது இருந்தால் கூட அவங்கக்கிட்ட கூட அந்த இகழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிக்கவே மாட்டாங்களாம். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியது எப்போதுமே இனிமையான பண்புகள் மட்டும்தான் அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தோட முதல் 5 குறளை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த 5 குறள்களை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.